बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोहताम् अजाट्यं वाक्पटत्वञ्च हनुमत् स्मरणात् भवेत्. நம்ம சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டுறது அப்படின்ற படலத்தில் இருக்கோம். இதில் 27 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 28வது ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். சச்சந்தனாருணஸ் தாமிரசித்ரஹ காணனதாருபிஹி க்ஷிப்தசிகினி பயிர் தீப்த கைரிகதாதுபிஹி. அப்போது அந்த மழை பிளக்கும் பொழுது அந்த பிளக்கப்பட்ட மழை ஒளிவிடுற கற்களாலையும் வன தாதுக்களாலையும் அக்னி பழம்ப போல் இருந்தது. அந்த செஞ்சந்தன குழம்ப போல் பலவிதமாக செவந்து காணப்பட்டது. தீப்த கைரப்ப தாதுபிகி அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது அந்த தாதுக்களாலையும் அக்னி பிழம்ப போல் அது காட்சி அளித்தது. தீப்தம்னா அக்னியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி அக்னி பிழம்பு போல் அது இருந்தது இல்லையான்னு வர்ணிக்கிறார் ஆஞ்சநேயர். பித்யதே அயம் கிரீர் பூதைர் இதி மத்வா தபஸ்வினஹ த்ரஸ்தா வித்யாதராஸ்தஸ்மாத் உத்பேது ஸ்திரீகை கணை சஹ. அப்படி இந்த மழை பூதங்களால் பிளக்கப்படுறதுன்னு எண்ணி பயத்தை அடைஞ்ச முனிவர்கள்லாம் வித்யாதரர்கள்லாம் தங்கள் ஸ்திரீகளை கூட்டத்தோடு அந்த இடத்துல இருந்து ஒசர கிளம்பினாங்க. அதாவது மலைகளில் வசித்த தபஸ் இருந்த முனிகளும் வித்யாதரர்களும் அந்த அவளுடைய ஸ்திரீகளும் இந்த மழை பிளக்கிறத பார்த்து பயந்துட்டாங்க. பாண பூமி கதம் ஹித்வா ஹைம மாசவ பாஜனம் பாத்ராணி ச மஹார்ஹாணி கரகாம் ச ஹிரண்மயான். அப்போ பானத்துக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்த விளமிக்க பொன் வட்டில்களையும் பல பான பாத்திரங்களையும் பொற்கொடங்களையும் விட்டுட்டு அவள் கிளம்பினா. அதாவது அவள்லாம் அந்த யாகசாலையை தயார் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்துட்டுருந்தா. அதுக்கு இத்தனை வஸ்துக்கள் அங்கே இருந்தது. ஆனால் அதெல்லாம் கேட்ட அந்த சப்தத்தினுடைய பயம் ஆப்டது அவள் இதெல்லாம் விட்டுட்டு கிளம்பினா இல்லையான்னு சொல்கிறது அந்த ஸ்லோகம். லேஹ்யானு சாவச்சான் பக்ஷ்யான் மாம்சாணி விவிதானி ச ஆர்ஷபாணி ச சர்மாணி கட்காம் ச கனகத்ருசன். இப்போ சிறந்த லேகியங்களையும் சிற்றுண்டிகளையும் பலவித மாம்சங்களையும் மாட்டுத்தோல் கேடயங்களையும் தங்க பிடி போட்ட வாள்களையும் விட்டுட்டு அவா கிளம்பினான். கிருதகண்ட குணாஷீபா ரக்தமால்யானுலேபனா ரக்தாக்ஷா புஷ்கராக்ஷாச்ச ககனம் பிரதிபேதிரே. அப்போ அவள் எப்படிலாம் இருந்தான்னாக்கா கழுத்தில் சிவப்பு மாலை அணிஞ்சவாளாக இருந்தா, சிவப்பு சந்தனம் பூசினவாளாகவும் மதத்தால் கண்கள் செவந்தவாளாகவும் தாமரை போன்ற கண்களை உடையவாளாகவும் ஆகாயத்தில் கிளம்பினாங்களாம். ககனம் பிரதிபேதிரே. ககனம்னா வானத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ வானத்தில் அவள் கிளம்பினான். ஹார நூபுரகேயூர பாரிஹாரிய தராஸ்திரிய விஸ்மிதா சஸ்மிதாஸ்தஸ்தூர் ஆகாஷே ரமணை சஹ. அப்போ அவள் என்னெல்லாம் அணிஞ்சுட்டு இருந்தா? ஹாரம், சதங்க, தோள்வளை, காப்பு, இது எல்லாத்தையும் அணிஞ்சுட்டு இருந்தா. சிரிச்ச முகமுடைவாளாக இருந்தா அந்த பெண்கள். ஸ்திரீயாக விஸ்மிதாக. அப்போ சிரிச்ச முகத்தோடு இருந்தா. ஆச்சரியம் மிக்கவாளாக கணவன்மாரோட வான்வெளியில் அவள் கிளம்பினா. ஆகாசே ரமணை சக. அவள் குடும்பத்தோட கிளம்பினா. தர்ஷயந்தோ மகாவித்யாம் வித்யாதர மஹர்ஷயः சஹிதாஸ்தஸ்துராகாசே வீக்ஷாஞ்ச சக்ருஜுஷ்ச பர்வதம். அப்போ வித்யாதரர்களும் மகரிஷிகளும் ஒன்று கூடி தங்களுக்கு சிறந்த ஞான பலத்தை காட்டிண்டு ஆகாயத்தில் நிற்கிறாங்க. அப்போ கீழே மலையையும் உற்று பார்க்குறாங்க. ஏன்னா வீக்ஷாஞ்ச கிருச்ச பர்வத்தம். அந்த பர்வத்தம்னா மலையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ மலையை உற்று அவங்க பார்த்தாங்க இல்லையான்னு சொல்கிறார் வால்மீகி இந்த இடத்துல. சுஸ்ருவுஷ்ச ததா சப்தாம் ருஷீனாம் பாவிதாத்மனாம் சாரணானாம் ச சித்தானாம் ஸ்திதிதானாம் விமலேம் அம்பரே. அப்போ அதே சமயத்தில் நிர்மலமான ஆகாசத்தில் நின்றுன்ற சித்தர்கள், சாரணர்கள், ஆத்மனிஷ்டர்களான ரிஷிகள் இவாள்லாம்
பின்வரும் பேச்சை கேட்டாங்கன்னு சொல்லப்படுறது. அது நம்ம என்னன்னுட்டு அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம்.